வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய் தான் சிஎம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் விஜய் அண்ணன் தான் சிஎம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை விஜய் அண்ணன் பார்க்கிறவர்களும் ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா இந்த தேர்தலில் போட்டியிடுற ஒரு வேட்பாளர் கூட எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு தனியா போட்டிட்டாங்களா 1000 ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனா விஜய் அண்ணன் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டுமே ஓட்டுகள் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் தொடர்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி உங்களால உதவ முடிஞ்சா உதவுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி, ஓகே. அதாவது விஜய் அண்ணங்கிட்ட இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது நான் எதுக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் இந்த வேட்பாளர்களோ மற்றபடி கூட இருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகிகளோ மற்றபடி செயலாளர்களோ பொருளாளர்களோ இவங்களும் யாரும் என்ன ஏது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஒரு குத்து மதிப்பா விஜயண்ணன் முகம் அப்படிங்கறத நாங்க ஓட்டு போட்டிருக்கோமே தவிர இந்த கோடானு கோடி எல்லாரும் தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் யாருன்னு அந்த தொண்டர்கள் நாங்க எல்லாருமே விஜயண்ணனுடைய கிட்டத்தட்ட ரசிகர்கள் தொண்டர்கள், அவரை பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்காகவே நாங்கெல்லாம் ஓட்டு போட்ட கூட்டம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா இருந்தாலும் இதை தாண்டி வேற ஏதாவது எங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. உண்மையில அந்த எங்க ஊர் வேட்பாளரே எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. உண்மையில நான் சொல்றேன், இந்த மாதிரிதான் கோடிக்கணக்கான பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களை எல்லாம் நாங்க எதுவுமே கேட்கவும் மாட்டோம், கேட்கவும் தெரியாது. நாளைக்கு நீங்க எதுவும் மக்களுக்கு எதுவும் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா இந்த வேட்பாளர்களை நாங்க கேட்கக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டும்தான் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம். கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன், விஜயண்ணன் நல்லது பண்ணா கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் நல்ல விதமா விஜயண்ணன் பேசுவேன். அதே விஜயண்ணன் நீங்க அவங்களுக்கு கேளுங்க இவங்களுக்கு கேளுங்க, உங்க தொகுதி எம்எல்ஏ கேளுங்க உங்க தொகுதி மந்திரியை கேளுங்கன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. நாங்க அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு தெரியவும் தெரியாது. தனியா நின்றிருந்தா ஒரு 1000 ஓட்டு கூட அவங்க வாங்குவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க விஜயண்ணனை மட்டுமே நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி விஜயண்ணன் தான் அது காரணம். விஜயண்ணன் மட்டும்தான் நாங்க அவரை முகத்தை மட்டும்தான் பேஸ் பண்ணி நாங்க ஓட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல நான் சொல்லிக்கிறேன். நீங்க தயவு செய்து விஜயண்ணா நீங்க இதை நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றோம். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான், அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறோம். நாங்க எம்எல்ஏ பாரு மந்திரி பாரு, ஐ டோன்ட் கேர், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நாங்க உங்களை நம்பி மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கோம். மீண்டும் 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 சொல்றேன், விஜய் அண்ணன் 2026க்கான முதலமைச்சர் தேர்தலில் கண்டிப்பா அவர் வின் பண்ணுவாரு அப்படிங்கறத ஒரு மன உறுதியோட நாங்க எல்லாருமே கரெக்டா நாங்க கணிச்சுக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் விஜயண்ணன் தான் அதுக்கு காரணம். வேற யாரையும் நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா வேற யாரும் எந்த வேட்பாளரோ எந்த தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா விஜயண்ணனுடைய விசில் அவர் சொன்ன வார்த்தைக்காக கட்டுப்பட்டுதான் இத்தனை கோடான கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது மட்டும் நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அதாவது இருக்கிற ஒரே ஒரு பிராண்ட் விஜயண்ணனோட முகம் தான். அவ்வளவுதானே தவிர உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி ஓட்டு போட்டுருக்கோமே தவிர மற்றபடி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. எங்களுக்கான திட்டங்கள் நீங்க தான் எங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கணுமா தவிர மற்றபடி இவங்க எம்எல்ஏ அந்த மந்திரி வார்டு கவுன்சிலர் செயலாளர் பொருளாளர் இதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு தெரியவே தெரியாது. யாரு முகத்தையும் நாங்க பார்த்ததும் கிடையாது, யாருமே எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் உங்களை நம்பி மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அந்த திட்டம் எங்ககிட்ட சேர்றதுக்கு விஜயண்ணன் தான் நேர்ல கொண்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறது எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனா அந்த திட்டத்தை உங்களால மட்டும்தான் செயல்படுத்த முடியும். நீங்க இந்த ஏரியாவுக்கு நீங்க திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் அவங்க உந்துதல் பண்ணி எங்களுக்கு அது கிடைக்க செய்யணும். நாங்க போய் அந்த ஆளுக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட நாங்க கேட்கற அளவுக்கு அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீங்க யாருப்பான்னு கேட்பாரு. அதனால அந்த ரேஞ்சில் தான் ஒவ்வொரு வேட்பாளரும் எங்களுக்கு இருப்பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவோ திமுகவோ அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு பழக்கப்பட்ட முகம். அது பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவில் இருக்க குறிப்பா எங்க ஏரியா சொல்றேன், எங்க ஏரியாவில் இருக்கிற அதிமுக வேட்பாளர் யாருன்னு எனக்கு தெரியும்,
திமுக வேட்பாளர் யாருன்னு எனக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சீமானவனோட வேட்பாளர் கூட ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா நான் தமிழக வெற்றி கழகத்தினோட வேட்பாளர் யாருன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஆனா அது தெரிஞ்சுக்கக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க நம்புற ஒரு முகம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் முகம் தான். அந்த பிராண்டான அந்த முகத்தை மட்டும்தான் அவர் சொன்னக்கூடிய அந்த கான்பிடண்டான ஒரு நம்பிக்கைக்காக தான் நாங்க விஜயன் ஓட்டு போட்டிருக்கோமே தவிர மற்றபடி வந்து ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்க வந்து திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு விஜயண்ணன் மேல வந்து நான் வந்து உங்களுக்காக வர்றேன், இறங்கி வர்றேன், நான் உங்களுக்காக இதோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா. இந்த ஒரு இத்தனை எதிர்ப்புகளுக்காக மீறி இத்தனை இடத்தையும் வந்து பேஸ் பண்ணி இப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா இந்த கட்சி தலைகளா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏகப்பட்ட பேரு, ஏராளமான பேரு அவ்வளவுதான் முடிஞ்சுது சோழி சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் மீண்டும் ஒரு கை மேல எந்திரிக்கும் போது அதை அந்த கருத்தை பிடிச்சி நாம தமிழ்நாட்டு மக்கள்ல மேல தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்க கருத்தை பிடிச்சி வலிமையா நாங்க தூக்கி இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து காணல் நீர் மாதிரி போயிடும். நான் உண்மையிலே சொல்றேன், டிவிக்கே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேஸ் பண்ணி அடிக்கும். ஏன்னா ஒரு ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க விஜயன்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நீங்க சொன்னீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கிட்ட நிறைவேற்றி உண்மையிலேயே அடுத்த தேர்தலுக்கு நீங்க வந்து தயாராயிரணும். அதற்காக தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி எங்களுக்கு வேற யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் 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 பதிவு பண்றேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இந்த வீடியோனோட நோக்கமே அதுதான். ஏன்னா எங்களுக்கு வந்து அதிமுகனுடைய வேட்பாளர் வந்து ஒருத்தர் தெரியும். அவர்கிட்ட போய் நாங்க சொன்னோம்னா அவர் செய்யறாரோ இல்லையோ பாவம் மனு வாங்கி வச்சுக்குவாரு. திமுக வேட்பாளர் எங்களுக்கு தெரியும், அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அந்த மனுவை வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த நாம் தமிழர் செய்யறாங்களோ இல்லையோ கூட வந்து கொஞ்ச நேரம் நிற்பாங்க. அதே போல நாங்க தாவேக்கா வேட்பாளரை நாங்க பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் யாருமே எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே சொல்றேன், என்னை போல கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த வேட்பாளர் முகமே தெரியாது. குறிப்பா வேட்பாளர் எந்த ஊருக்காரனும் தெரியாது. அந்த மாதிரிதான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க நாங்க நம்புற ஒரே பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயண்ணனுடைய முகம் தான். அந்த முகத்துக்காக மட்டும்தான் நாங்க ஓட்டு அளிச்சோம், ஓட்டு போட்டோம், வேற எதுக்காகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலியமா மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், எங்களுக்கு எல்லா திட்டங்களும் நீங்க தான் கொடுக்கணும், எல்லா திட்டங்களையும் நீங்க தான் அறிவிக்கணும். நீங்க உங்களுக்கு வந்து சேர்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து எங்களை நீங்க வந்து நாங்க எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அது போல நீங்க எங்களுக்கு வந்து என்ன நன்மை செய்யணுமோ, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மை உங்களால நடக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்க எங்களுக்காக இறங்கி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டா இந்த வீடியோ வந்து விஜயண்ணனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பேசுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மே 4ஆம் தேதி வந்து ஒரு விசில் புரட்சி, ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். உலகம்னா அது வந்து ரொம்ப ஓவரா கான்பிடண்டா சொல்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருடைய முகங்களும் வாடி போச்சு. இப்போ வந்து தாவேக்கா இத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து தாவேக்கானுடைய நிலைப்பாட்டை வந்து இன்னைக்கு தாவேக்கா தான் மெயினான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுடைய வெற்றி வந்து நிர்ணயம் பண்ணியாச்சு அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். அதை வந்து அறிவிக்கிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா விஜயண்ணனுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கான வெற்றி, அது ஒரு தரமான வெற்றியா இருக்க போகும். எல்லா இளைஞர்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எல்லாரும் போராடினா ஒரு நாளைக்கு வெற்றி பெறலாம் அப்படின்னு தளபதியை பார்த்து நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அது அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. எங்களுக்கு மீண்டும் சொல்றேன், வேற யாரும் தெரியாது. எந்த ஒரு செயலாளரோ பொருளாளரோ மாவட்ட செயலாளரோ வேட்பாளரோ ஒருத்தரையும் தெரியாது எங்களுக்கு. நாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டே போடல. நாங்க விஜயண்ணன் நம்பி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான், வேற எதுவுமே தெரியாது. எங்களுக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது விஜயண்ணனுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்கள் வள்ளினாலும் நான் உங்களை தான் கேட்பேன். நன்றி, வணக்கம்.